பேசுங்க. எங்களுக்கு கொடுக்கிற பலனுக்காக நன்றி. எங்களோடு கூட கர்த்தாவே அப்பா பல காரியங்களை குறித்து நீங்க பேசுறீங்க. அப்பா நாங்க உண்மை விசுவாசிக்கிறோம், உண்மை நம்புகிறோம். கர்த்தர் தொடர்ந்து எங்களை நீங்க வழி நடத்தி எங்களை அப்பா கர்த்தாவே எல்லா விதத்திலயும் எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்க போதுமானவரா இருக்கிறீங்க. கிருபையை கொடுத்திருக்கிறீங்க. இந்த கரத்துல கொடுக்கிறோம். அடியேனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ஆண்டவரே. என்னோடு கூட மற்றவர்களோடு கூட நீங்க பேசுங்க, இடைப்படுங்க. இன் ஜீசஸ் நேம் ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நிறைவான சந்தோஷம் உண்டு. ஹல்லேலூயா. நிறைவான நித்திய மகிழ்ச்சி தலை மேல இருக்கு. நித்திய மகிழ்ச்சி, நிலையான நல்ல ஒரு கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சுட்டே இருக்கிறோம் இந்த நாட்கள்ல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள் எல்லாமே எப்படிப்பட்ட காரியங்கள் பிரயோஜனமானதை கர்த்தர் போதித்துக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் நல்ல தேவன். ஆண்டவர் நல்ல தேவன். போன வாரத்துல நம்ம சில காரியங்களை குறிச்சு நம்ம தியானிச்சோம். விசுவாசம், அதாவது விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. விசுவாசம் எப்படி இருக்கா? உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா காரியங்களிலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது விசுவாசம் தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம், கத்துக்கொள்றோம், வேதத்தை வாசிக்கிறோம். நம்மளுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு எல்லாம் எப்படி இருக்கு? பொதுவா எப்படி இருந்தது இல்ல எப்படி இருக்கு அப்படின்னா ஒண்ணுமே இருக்க கூடாது. அப்படியே பயங்கரமா ஓடணும்னு எல்லா விதத்திலயும் அதுதான் நம்ம மனது விரும்புது இல்லையா? மனசு விரும்புறதெல்லாம் அப்படிதான். ஒரு அப்படியே ஸ்மூத் கோயிங். ஆனா பார்த்தா வாழ்க்கையில போக போக சின்ன குழந்தைகள்ல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து 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 பெருசாக அலைகள் என்ன ஆகுது? ஓயறது இல்லங்கிற மாதிரி புதுசு புதுசா எதையோ காரியங்களை நம்ம சந்திக்கிறோம். சின்னதா இருக்கும் பொழுது ஆமா அது தேவை இது தேவைன்னு ஒரு சில காரியங்கள். எக்ஸாம்ஸ குடிச்ச பயம், படிப்பு, நம்ம எப்படி படிப்போம்? ஒரு ஸ்டேஜ் வந்த உடனே நமக்கு கல்யாணம் நடக்குமா? நமக்கு தேவைகள் இது பண்ண அப்படிப்பட்ட காரியங்கள், வாலிப பிள்ளைகளுக்குரிய காரியங்கள். கல்யாணம் ஆன உடனே குடும்பத்தை எப்படி ரன் பண்றது? பொருளாதார தேவைகள், நெருக்கடிகள். இன்னும் கொஞ்ச நாள் போன உடனே நமக்கு பிள்ளை இல்லையே அப்படி இப்படின்ற ஒரு மாதிரியான வேதனைகள், காரியங்கள். இன்னும் கொஞ்ச நாள் போனா வியாதி, கஷ்டம், துன்பம், கடன் பாரம், அப்படி இப்படி. அடுத்து பிள்ளைகள் பிறந்துட்டா பிள்ளைகளை குறித்த கஷ்டம், பிள்ளைகளோட வாழ்க்கைகள், அவர்கள் படுகிற பாடு, அப்படி இப்படி நிறைய சேலஞ்சஸ். வயசானா ஒரு தனிமை உணர்வு, இப்படி பாருங்க. ஒரு மனிதன் வாழ்நாள் முழுக்க எப்படி போகுது? ரொம்ப எதையாவது ஒரு காரியத்தை குறித்து ஒரு சேலஞ்சஸ், ஒரு காரியங்கள் அவனை சோர்வுற செய்கிறதா அல்லது என்னடா அப்படின்ற ஒரு சலிப்பை கொடுக்கிறதா நம்ம அப்படி யோசிச்சோம்னா இருக்கு. நம்மளே கூட ஒரு பிரச்சனை வந்துட்டா நம்ம எப்படி யோசிக்கிறோம்? என் வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு தாண்டி வந்திருக்கேன் அப்படி இப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம வாழ்க்கையில நடந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம மைண்ட் ரிவைண்ட் பண்ணி பாக்குது. நம்மள கஷ்டப்படுத்தின மனிதர்கள், நம்ம கடந்து வந்த கஷ்டமான பாதைகள், இவ்வளோத்தெல்லாம் தாண்டி இருக்குமே, இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டிருக்குமே, கரெக்டா? அப்படிலாம் நினைச்சு பாக்குறீங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்குள்ள ரொம்ப நினைச்சு பாக்குறீங்க. யாராவது சண்டை போட்டாங்கன்னா, யாராவது இது பண்ணா, ச்சே இவ்வளவு போராடி இருக்கிறோம் இவங்களோட, இப்படி எல்லாம் நமக்கு தோணி இருக்கா? யாருமே நினைச்சு பாக்குறது இல்லையோ? சொல்லுங்களேன் வாய் திறந்து. என்ன ஹேண்ட்ஸ் ரைஸ் மட்டும்தான் போல இருக்கு. எல்லாருமே நினைக்கிறோம் இல்லையா? அப்படியே நமக்கு நம்ம எப்படி இருக்குன்னா அது ஒரு பிக்சரை கொடுக்குது. நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தையே பார்க்காத மாதிரி, நம்ம வாழ்க்கை முழுக்க பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டம், நஷ்டம், பாடு, எனக்கு நான் இப்படி அத குறிச்சேதான் நம்ம என்ன பண்றோம்? நினைச்சு யோசிச்சு அப்படியே நமக்குள்ள வந்துருது. கொஞ்சம் அப்படி ரிலாக்ஸ் பண்ணி யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம நிறைய நன்மைகள் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சண்டை போடுற அந்த குடும்பத்தாரோடய கூட நமக்கு நிறைய நல்ல நினைவுகள் இருக்கா? ஹல்லேலூயா.
நினைவுகள் இருக்கு. ஒருவேளை இன்லாஸா இருக்கலாம், அல்லது ஹஸ்பண்டா இருக்கலாம், அல்லது உறவினர்கள், அக்கா தங்கையா இருக்கலாம், எதா இருந்தாலும் பிள்ளைகளா இருக்கலாம். அவங்களுடைய கூட அவங்க நமக்கு நிறைய நன்மைகள் செய்திருக்கிறாங்க. அவங்களோடு கூட நமக்கு சந்தோஷமான நினைவுகள் இருந்திருக்கு. அவங்களோட கூட நம்ம மகிழ்ச்சியா இருந்திருக்கிறோம். நம்மளோட வாழ்க்கையிலும் கூட நிறைய நன்மைகள் நமக்கு நடந்திருக்கு. எல்லாமே நமக்கு எப்படி நிறைய பாசிட்டிவா, நிறைய நன்மையான காரியங்கள், நிறைய ஹாப்பியான மொமெண்ட்ஸ் நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்திருக்கு, நடந்திருக்கு. ஆனா இந்த மனித மூளைக்கு பாருங்க, எல்லாமே என் வாழ்க்கையில இவ்வளவு நான் பாடுபட்டுட்டேன், இவ்வளவு பிரச்சனைகள், இவ்வளவு போராட்டங்களை நான் சந்திச்சுட்டேன், என் வாழ்க்கை இட்ஸ் நாட் தட் ஈஸி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய நினைவுக்கு உடனே வர்றது எதுதான் வருது? நம்மளுடைய கஷ்டமோ, நஷ்டமோ, நம்மளுடைய இழப்புகளோ, நம்மளோட போராட்டமோ, நம்மளுடைய பிரச்சனையும், நம்மளுடைய வியாதியும், நம்மளுடைய துன்பங்கள், இதுதான் நம்மளுடைய நினைவுக்கு ஈஸியா வருது. நமக்கு என்ன ஆனா மறந்து போயிருது? நம்ம நல்லா இருந்த நாட்கள், சூப்பரா இருந்தது, ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள், நம்ம ஹாப்பியா அந்த மனிதர்களோட இருந்த காரியங்கள், இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணிடுறோம்? அதுவும் அந்த பிரச்சனையின் சமயத்துல, போராட்டங்கள் சூழ்நிலையில நம்ம என்ன ஆயிடுது? அத்தனையும் நமக்கு மறந்து போயிருது. இருக்கீங்களா? அப்ப இந்த மாதிரி காரியங்கள் நம்மள எப்படி பண்ணிருது? சோர்ந்து போக பண்ணிருது. தொடர்ந்து நாம் முன்னேறுவதற்கு இது ஒரு தடையாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆவியானவர் இது ரொம்ப இடைப்படுகிறார். இது என்னுடைய மைண்ட்ல கிடையாது, இது என்னோட ப்ரிப்பரேஷன்ல கிடையாது. ஆனா ஆவியானவர் கண்டிப்பாக பிரயோஜனமானவைகளை எனக்கும் உங்களுக்கும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I can tell clearly. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இது ஒரு விசுவாசத்துக்கு தடையாக இருக்கிறது. நம்மளுடைய கடந்த கால, நம்மளோட நிகழ்ந்த ரொம்ப கஷ்டத்தை, காரியத்தை, ஐயோ இப்படி எப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட அந்த நெகட்டிவான, அந்த சோகமான, அந்த அந்த ஒரு எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, நம்மள கஷ்டப்படுத்திட்டாங்க, அது சில காரியங்கள் நம்மள அது எதிர்காலத்துக்கு அல்லது நம்மளுடைய தொடர்ந்து ஓடுவதற்கு அது நமக்கு தடையாக காணப்படுகிறது. அது நம்மை கர்த்தர் முழுமையுமாக அந்த நினைவுகளை நம்மிடத்துல இருந்து எடுத்து போடும்படி அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க. எல்லாம் ஒரு நிமிஷம் கேட்கலாம். ஏசப்பா, ஆண்டவரே எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க. என்னை கஷ்டப்படுத்தினவங்கள, எனக்கு துரோகம் பண்ணவங்கள எல்லாரும் கேளுங்க. என்னை துன்பப்படுத்தினவங்கள, என்னை வேதனைப்படுத்தினவங்கள, என்ன ஆண்டவரை ஏமாத்தினவங்கள, என்னை அப்பா ஒடுக்கினவங்கள, ஆண்டவரே நான் மன்னிக்கிறேன். வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. எல்லாம் மியூட் எடுத்து சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன். யாரு வாழ்க்கையிலுமே யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் வாழ்க்கையிலுமே அப்படிப்பட்ட நபர்கள் இருப்பாங்க. எல்லாரும் தைரியமா சொல்லுங்க, நானும் தான் சொல்றேன். ஆண்டவரே எனக்கு நான் எல்லாருக்குமே இருக்கு. அதனால எல்லாரும் தைரியமா, எல்லாரும் மியூட் எடுத்து சொல்லுங்க, நான் மன்னிக்கிறேன், நான் மன்னிக்கிறேன், அவர்களை நான் மன்னிக்கிறேன், அவர்கள் எனக்கு செய்ததை நான் மறக்கிறேன், மன்னிக்கிறேன். ஆண்டவரே அந்த நினைவுகளை என்னை விட்டு எடுத்து போடுங்க, அந்த கசப்பான வேர்களை என்னை விட்டு எடுத்து போடுங்க. அவர்களை குறித்ததான அந்த பேடான அந்த தாட்ஸ், அவர்கள் எனக்கு செய்த அந்த கடினங்கள், கஷ்டங்கள், அவங்க வாழ்க்கையில அந்த அப்பா அந்த காயங்களை நான் மறக்கிறேன்ப்பா, நான் மறக்கிறேன்ப்பா. அதை எனக்கு எடுத்து போட்டதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மனசார ஆண்டவரே அவர்களை மன்னித்து, அவர்களை ஏற்றுக்கொண்டு, அவர்களை நான் நேசிக்கிறேன். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, நான் நேசிக்கிறேன் ஏசப்பா, நான் நேசிக்கிறேன் ஏசப்பா, அவங்களை அன்பு செலுத்துறேன் ஏசப்பா. எனக்கு கிருபை கொடுங்க, எனக்கு கிருபை கொடுங்க. எவ்வளவு பெரிய துரோகம் செஞ்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கடினமான காரியங்களை செய்திருந்தாலும் சரி, ஏசப்பா நான் அவங்களை மன்னிக்கிறேன், மறக்கிறேன், நேசிக்கிறேன். ஆண்டவரே கடந்த கால காயங்கள் எல்லாத்தையும் நான் மறக்கிறேன். நம்ம வார்த்தையில நம்ம சொல்லணும், ஆண்டவர் எல்லாத்தையும் அதற்கு பாருங்க, அதை சேஞ்ச் பண்ண கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருவார், எல்லாத்தையும் எடுத்து போட்டு. ஏன்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், புதிய காரியங்களை எல்லாம் நன்மைக்காக மாற்றிடுவார். தீமையாக நடந்த காரியங்கள் அத்தனை இது எப்படி ஆண்டவரே என் வாழ்க்கையில நன்மையா மாற முடியும்?
இது போய் எப்படி நான் இவ்வளவு இழந்துட்டேனே, நான் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுட்டேனே, உடல் அளவிலையும் மனதளவிலையும் இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டுட்டேனேன்னு சொல்லலாம். பொருளாதாரத்துல எல்லாமே இழந்துட்டேனே, இந்த நபர்களால எனக்கு இவ்வளவு பெருசாயிடுச்சே, இப்படி நம்ம எல்லாம் நினைக்கலாம். சில சூழ்நிலைகள், சில காரியங்கள், சில மனிதர்கள், இந்த காரியம் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இழந்த யாவற்றையும் ஈடுகட்ட கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாச ஓட்டத்துக்கு இது எப்படி இருக்கு? நமக்கு பெரிய துணையா, உறுதுணையா இருக்கு. அதனாலதான் நம்ம வாயை திறந்து என்ன தெரியுமா சொல்லக்கூடாது? என்ன அவங்க இப்படி கஷ்டப்படுத்தினாங்க, என்ன அவங்க இப்படி பண்ணாங்க, எனக்கு அவங்க இது செய்யல, எனக்கு அவங்க அது செய்யல, எனக்கு இவங்க அது வாங்கி கொடுக்கல, இது எனக்கு அவங்க பண்ணல, இவங்க என்னை இவ்வளவு துன்பப்படுத்தினாங்க, என்னுடைய 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 வாழ்க்கை, திருமண வாழ்க்கை அல்லது என்னுடைய சைல்ட்ஹுட், என்னோட வாழ்க்கை எனக்கு இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு பாடு, சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. ஹல்லேலூயா. அது நம்மளுடைய ஜீவியத்துக்கு அது எப்படி ஆயிரும்? ஒரு தடையா மாறிடும். நமக்கு ஆண்டவர் அவங்க மூலியமாவும் நமக்கு எத்தனை நன்மைகளை செய்திருக்கிறாரோ அந்த நன்மைகளை மாத்திரம் நம்ம என்ன பண்ணணும்? பேசணும். ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம் இல்லையா? ரொம்ப நம்ம கடினமான காரியம்தான். ஆனா ஆண்டவர் அதுக்கு கிருபையை கொடுப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? கொடுப்பாரா? ஆமா. ஒரு ஸ்டாஃப் ஒருத்தங்க சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கெல்லாம் ஒண்ணு செஞ்சா என்ன ஒரு தடவை அழ வச்சா நான் 10 தடவை அழ வைக்காம விட மாட்டேன். அப்படியே பாத்துட்டு இருந்தேன். ஆனா நமக்கு எப்படி இருக்கு? நம்மளால அப்படி முடியல. எவ்வளவு தூரம் இதா இருக்காங்க. அவங்கள பாரு எப்படி இருக்காங்க. 10 தடவை நான் செய்யாம விட மாட்டேன் அப்படின்னாங்க. ரொம்ப நல்ல டைப் இவங்க. பட் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட். ஆனா நம்ம எப்படி இருக்கோம்? ஆண்டவரோட பிள்ளைங்க 10 தடவை இன்னும் சேர்ந்து அடி வாங்கிட்டு தான் வரோம் இல்லையா? அப்படிதானே? நம்மளால அப்படி பண்ண முடியுதா? 10 தடவை சேர்ந்து இன்னும் கொட்ட கொட்ட அவ்வளவுதான் வாங்கிட்டே தான் இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் முடியலையா அப்படின்னு நமக்கு நம்மளால முடியாது. ஏன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்மளுடைய காரியங்கள் வேற. ஆனா சோர்ந்து போக தேவையில்ல. அவங்க எல்லாம் நல்லாதான் இருக்காங்க. நம்ம வாங்குறவங்கதான் நம்ம சஃபர் பண்றோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா கூட சோர்ந்து போக தேவையில்லை. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் நமக்கு பதிலாக, நமக்கு ஆண்டவராக, நம்மளுடைய எல்லா எண்ணங்கள் இது எல்லாமே எப்படி இருக்கு தெரியுமா? இந்த கிரியைகள், இந்த காரியங்கள் எல்லாத்துக்கும் கர்த்தர் ஞானமோடு நடந்து கொள்ளணும். ஆனா கூட நம்மளுடைய இயலாமைகள், நமக்கு தெரியாம நம்ம பாடுபடுறது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டு தான் இருக்காரா? பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து கொண்டிருக்கிற தேவன் அவர். நம்மளுடைய நல்ல தேவன் அவர். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப நான் சொன்னது போல முதல் காரியம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு ஒரு அந்த தொடர்ந்து அந்த விசுவாசத்தோடு கூட ஓட நமக்கு ஒரு தடையாக மாறிவிடுகிறத பார்க்கிறோம். அப்ப என்ன நினைக்கணும்? என்ன நடந்திருந்தாலும் சரி, என் வாழ்க்கையில கர்த்தர் அத்தனையும் சாதகமாக மாற்றி விடுவார், நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார் அப்படின்னு சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? கர்த்தர் அவ்வளவு பெரிய தேவனா இருக்கிறார், அவ்வளவு நல்ல தேவனா இருக்கிறார், சம்பூர்ணமுள்ள தேவனா இருக்கிறார். எல்லாவற்றையும் அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவருக்கு எல்லாம் அனந்த ஞானம் உடையவர், சம்பூர்ணமானவர். அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு ஒரு வேலை புரியாம இருக்கலாம், அவருக்கு எல்லாமே புரியும். இன்னைக்கும் கூட திரும்பவுமாக இந்த காரியத்துல விசுவாசம், இந்த விசுவாசம் ஒரு பிரமாணம் போல வேலை செய்யுது அப்படிங்கறத குறிச்சு இன்னும் கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். விசுவாச பிரமாணம்னா என்ன? ஏற்கனவே நான் ஆமா, ஒரு சட்டம், அது ஒரு விதிமுறை, ஒரு ஃபார்முலா, அப்படி போல வேலை செய்கிறத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம நிறைய காரியங்களை குறிச்சு தியானிச்சோம். விசுவாசம் என்ன, நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், விசுவாசம் ஒரு ஃபோர்ஸ், ஒரு சக்தி, ஒரு ஆற்றல், ஒரு வலிமை, அப்படி சொல்லி நிறைய காரியங்கள் நம்ம தியானிக்கலாம். இன்னைக்கு விசுவாசம் ஒரு பிரமாணம் போல, எப்படி ஒரு புவியீர்ப்பு விசை, ஒரு மேக்னெட், என்ன சொல்லுவீங்க, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், அது எப்படி நம்ம மேல தூக்கி போட்டா கீழேதான் விழுகும், இப்படித்தான் அப்படின்றது போல இந்த விசுவாசமும் ஒரு பிரமாணம் போல நம்ம வாழ்க்கையில சீர்குலைந்து இருக்கிறத, காரியங்களை எல்லாவற்றையும் சரி செய்கிற ஒரு தொடர்ந்து ஓடக்கூடிய, நான் பேசுறது பாருங்க, ஏதோ வாழ்ந்தோம் போனோங்கிறவங்களுக்கு எல்லாம் இல்ல,
ஏதோ வாழ்ந்து போனோம்னு நினைக்கிறவங்களுக்கு தெரியல. அவங்க எல்லாம் விதிப்படி நடக்குது. நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? எல்லாம் அவர் பாக்குறாரு. நம்ம என்ன பண்றது? அப்படி நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கணும்? என்னுடைய எதிர்காலம் ஏன் இப்படி இருக்கணும்? என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் என்ன? என் குடும்பத்தின் நோக்கம் என்ன? என் பிள்ளைகள் நோக்கம் என்ன? என் குடும்பத்துல இன்னும் என் குடும்பத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்தணும். என்னுடைய தீர்மானங்கள், என்னுடைய காரியங்கள், கர்த்தர் என்னை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்காரு? இந்த உலகத்துல இப்படி காரியங்கள்லாம் இருக்கே, இதெல்லாம் மாறாம இருக்கே, இன்னும் ஏன்? இன்னும் ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கே, இன்னும் எண்ணற்ற ஜனங்கள் இருக்காங்களே, அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு எண்ணங்கள், ஒரு ஒரு ஏக்கம், ஒரு காரியம், ஒரு ஏதாவது ஒண்ணு அப்படி மாறணுமே, இப்படின்னு ஒரு எண்ணங்கள் இருக்கு பாத்தீங்களா? அப்படிப்பட்ட அந்த எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்களுக்கு இந்த காரியங்கள் ஒர்க் அவுட் ஆகும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஹalleluya. அப்படியே போனா பரவாயில்லையா? அப்படியே போறது போயிட்டே இருக்கட்டும். குடிகாரனும் குடிகாரனாவே இருக்கட்டும். இல்ல கெட்டவனும் கெட்டவனாவே இருந்துட்டு போட்டும். அக்கிரமமும் அட்டூழியமும் இன்னும் உலகத்துல அப்படியே போயிட்டே இருக்கட்டும். எவன் ஆண்டவரை பத்தி தெரிஞ்சா எனக்கு என்ன, தெரியாட்டி எனக்கு என்ன? இல்ல என் குடும்பத்திலேயே இன்னும் இது இன்னும் சரியா ஆக மாட்டேங்குது. அது எப்படியோ போனா என்ன என் பிள்ளை. அப்படிலாம் இருந்தோம்னா எல்லாம் விதிப்படிதான் நடக்கும். அப்படின்ட்டு இருந்தா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆனா யார் ஒருவன் அத்தனை வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அத்தனை வருஷம் அவ பழகிட்டாள்ல, அப்படியே இருக்கிற காலத்தையும் அவ கடத்திட்டு போயிருக்க முடியுமா முடியாதா? முடியாது. எத்தனை வருஷம் அவ பெரும்பாடோட இருந்தாளா? 12 வருஷம் இருந்துட்டா. அவளுக்கு ஏறக்குறைய அப்ப எத்தனை வயசுல வந்து ஏஜ் அட்டன் பண்ணி இருந்தாலும் போச்சு. பாதி வாழ்நாட்கள் போயிருச்சு. அப்படியே இருந்துட்டு போது இப்ப என்னத்த பண்ண போறேன்? இருக்கிற இன்னும் கொஞ்ச நாட்களையும் அப்படியே தேய்ச்சிட்டு போயிட்டே பெஞ்ச தேய்ச்சிட்டு போகணுன்ற மாதிரி போலாமா? போக முடியாதா? போக முடியும். முடியாது. முடியும். ஆனா அவளுக்குள்ள என்ன இருந்தது? விசுவாசம். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும்? நான் இப்படி இருக்கணும். How dare it can be? நான் ஏன் சுகமாக கூடாது? எனக்கு ஏன் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்க கூடாது? நான் ஏன் நல்லா வாழ்ந்துட கூடாது? ஏன் நானும் சமுதாயத்துல காரியங்கள்ல அந்தஸ்தோட நான் ஏன் வாழக்கூடாது? அப்படின்னு நினைக்கிற அந்த எண்ணம், அந்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறதான அப்படி போன்றவர்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம். ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இன்னும் பெஞ்சு தேய்ச்சிட்டே போலான்னு இருக்கீங்க? அப்படி இருந்தா அந்த எண்ணத்தை மாத்தி போனது போட்டும் போயே போச்சு. இதுக்கு மேல என்னன்னு சோர்ந்து போயிருந்தீங்கன்னா இன்னைக்கு அந்த எண்ணத்தை, அந்த தூசியை உங்க மனசை விட்டு எடுத்து போட்டு ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கணும்? ஏன் குடும்பம் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கணும்? என் பிள்ளைகள் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கணும்? என்னுடைய எதிர்காலம் ஏன் ஆண்டவரை இப்படி இருக்கணும்? நாங்க வாழணும் ஆண்டவரே. எங்க குடும்பம் மீட்கப்படணும். நாங்க ரட்சிக்கப்படணும். எங்க தேசம் மாறணும். எங்க சுற்றி இருக்கிறவர்கள் மாறணும். எங்களுடைய சமுதாயம் மாறணும். எங்க சொந்த பந்தங்கள்ல ஒரு மறுமலர்ச்சி வரணும். ஒரு ரிவைவல் வரணும். எங்க சபை மாறணும். எங்களுடைய காரியங்கள் மாறணும். எங்களுடைய இருக்கிற எல்லா அசிங்கங்கள், ஒழுங்கீனங்கள் மாறணும். எங்க வாழ்க்கையே மாறணும் ஆண்டவரே. நான் இப்படி இருக்க கூடாது. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும். ஒரு பரிசுத்தமா வாழணும். நான் சூப்பரா வாழணும். உனக்கு பிரியமா வாழணும். அப்படிப்பட்டதான ஆர்வமும் வாஞ்சையும் இருக்கிறவர்கள் தான் விசுவாசிப்பாங்க. ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? என்னமோ நடக்கிறது நடக்கட்டுங்க, நான் என்ன அதுல அப்படிங்கிறவங்களுக்கு வராது விசுவாசம். ஆண்டவரை நம்புவாங்க. அவ்வளவுதான். புலம்புறதுதான். புலம்பாம விசுவாசிச்சு பார்க்கணும். விசுவாசிச்சு காரியங்களை மாற்றணும். நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும்னு தானே என் வேதத்துல இருக்கு. ஏன் சந்ததி சந்ததியா இப்படி ஏன் என் குடும்பத்துல தொடரணும்? எதற்காக இப்படி ஒரு காரியங்கள் நடக்கணும்? ஏன் என்னுடைய எதிர்காலம் நல்லா ஷைனிங்கா இருக்க கூடாதா? என்னுடைய சூழ்நிலைகள் மாறக்கூடாதா? இப்படிப்பட்ட நபர்கள் மாறக்கூடாதா? இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க கூடாதா என்று சொல்லி அந்த ஒரு ஆர்வமும், அந்த வாஞ்சியும், அந்த விருப்பமும், அந்த துடிப்பும் நமக்குள்ள இருக்கணும். ஹalleluya. ஹalleluya. துடிப்பு இருக்கு. ஹalleluya, ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் காரியங்களை மாற்றும். உங்க வாழ்க்கைய மாற்றும், குடும்பத்தை மாற்றும், பிள்ளைகளை மாற்றும், முரட்டாட்டமான மனிதர்களை மாற்றும், உங்க சூழ்நிலைகளை மாற்றும். உங்களுடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதிலை பெற்று தரக்கூடிய அந்த சக்தி தான் விசுவாசம். ஹalleluya, ஹalleluya.
ஃபர்ஸ்ட் இந்த எண்ணம் வரணும் உங்களுக்கு. விதிப்படி நமக்கு விதியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆமா. ஹல்லேலூயா. அவர் இருக்கிறாரு. அவர் கிருபை இருக்கு, அவருடைய கிருபை இருக்கு, விசுவாசம் இருக்கு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்புங்க. நான் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகளை நமக்கு தர அவர் போதுமானவராய் இருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்பு இருக்கணும். நமக்கு ஒண்ணுமே கிடையாது. இப்படி இருக்கக்கூடாது. ஏதோ தேமேன்னு வாழ்ந்தனா போனோம். என்னப்ப ஆசை இருக்கணும், துடிப்பு இருக்கணும். இதை எப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், இது நல்லா இருக்கணும், அப்படி பண்ணணும். அப்படிப்பட்ட ஒரு அப்படி இருக்கணும். அப்படி குடும்பம் அப்படி அப்படி இருக்கணும். ஆண்டவர் அப்படி சாட்சியா வாழ்ந்த ஆண்டவர். ஏன் ஆண்டவரை இருக்கக்கூடாது? ஏன் ஆண்டவரை செய்யக்கூடாது? ஏன் ஆண்டவரை மாறக்கூடாது? அப்படி எனக்குலாம் அப்படி இருக்கும். நான் ரொம்ப ஏன் ஆண்டவரை நான் அப்படி இருக்கணும்? நான் ஏன் ஆண்டவரை அந்த மாதிரி நான் எதுக்கு ஆண்டவரை எனக்குள்ள எதுக்கு ஆண்டவரை வியாதி இப்படி இருக்கணும்? வியாதியை கூட அப்படிப்பட்ட ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும். நான் ஏன் ஆண்டவரை சுமக்கணும்? நான் அப்படிதான் கேட்பேன். It's nothing wrong. How dare it can be in my body, Lord. அது எப்படி இருக்கலாம்? அவ்வளவுதான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, மத்தேயு 15வது அதிகாரம் 22வது வசனம். வேகமாக எடுத்து வாசிங்க. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். பாருங்க, ஒரு கானானிய ஸ்திரீ வரா, வந்துட்டு அவளுடைய மகளுக்காக அவ என்ன பண்றா? வந்து ஆண்டவர்கிட்ட கேக்குறா. வந்து கேட்ட உடனே பாருங்க, இவ ஒரு கானானிய ஸ்திரீ. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவர் வந்து யாருக்காக தான் வந்தாரு? இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. அந்த காலகட்டத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தான் வந்தாரு. இத குறிச்சு நம்ம உடனே நமக்காக அப்படி இல்ல. நல்லா இதை புரிந்து கொள்ளணும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வீட்டை சுத்தம் பண்ணணும்னா நம்ம எங்க இருந்து அப்படியே மேல இருந்து போட முடியுமா? என்ன பண்ணுவோம்? ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் இல்லையா? ஒரு ரூம்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரு மூலையில இருந்து, ஒரு பகுதியில இருந்து ஆரம்பிப்போம். அப்படிதான் கை வைக்க முடியும். அப்படிதான் நம்ம கிளீன் பண்ண முடியும். அப்ப அவருடைய திட்டத்தை செயல்படுத்த இஸ்ரவேல் நம்ம எப்படி ஒரு பகுதியில இருந்து, ஒரு ரூம்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கிளீன் பண்ணி அப்படியே ஃபுல்லா கிளீன் பண்றோமோ, அப்படி போல ஆண்டவர் முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை ரட்சித்து, அவர்களை மீட்டு, அவர்களுக்கு காரியங்கள் செஞ்சு, அவர்கள் மூலியமா மற்றவர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக எருசலேமிலும் யூதேயாவிலும், அப்புறம் சொல்லுங்க, எருசலேமிலும் யூதேயாவிலும் அப்படியே வந்து பூமியின் எல்லா பகுதிகளிலும் சாட்சிகளாக இருக்கும்படிக்க ஆண்டவர் என்ன பண்ண? அப்படின்னா ஆண்டவருடைய திட்டம், இதான் அவருடைய பிளான். அப்படி ஆண்டவர், அதனாலதான் அந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப பாருங்க, இவ வந்து கேட்ட உடனே இந்த சீஷர்கள் வந்து என்ன பண்றாங்க? சொல்றாங்க, ஆண்டவரே, அந்த வசனத்தை வாசிங்க. அது எத்தனாவது வசனத்துல இருக்கு? இவளை போக சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. வாசிங்க, மத்தேயு 15 வசனம். அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். ஆமா, இவள் நம்ம சும்மா பின்தொடர்ந்து கூப்பிட்டுட்டே இருக்காளே, இவள் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காளே, இவளை நீங்க அனுப்பி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த தாட் என்ன? ஆண்டவர் நமக்கு மட்டும்தான். அதுவும் வேத வல்லுநர்கள் சிலர் எல்லாம் சொல்றாங்க, இஸ்ரவேல் மக்களுக்கு மற்றவர்களை கண்டா அவர்கள்லாம் எப்படின்னா ரொம்ப ரொம்ப அருவருப்பானவங்க. அவங்களாம் புறஜாதிகள். அவங்களோட கூட கலந்து கொள்ள மாட்டாங்க, அவங்களோட கூட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப இதாதான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனா இது ரொம்ப இதா இருக்கும். அவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்கன்னா, நரகத்துல விறகு, நெருப்பு எரியறதுக்கு விறகு வைக்கிற மாதிரி இவங்கெல்லாம் வந்து அந்த விறகுக்காக படைக்கப்பட்டவங்க, நம்ம தான் பரலோகத்துக்குன்னு படைக்கப்பட்டவங்கன்ற அளவுக்கு அவங்க நினைப்பாங்களாம். அவங்களுக்குள்ள அதனாலதான் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மற்றவர்களுக்காக எல்லாம் மேசியா கிடையாதுங்கிறதுல அவங்களுக்கு புரியல. அந்த தேவ திட்டம் அவங்களுக்கு அது வந்து வெளிப்படுத்தப்படல. புறஜாதிகளும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர்களும் இந்த உள்ள வருவாங்கன்றது அவங்களுக்கு விளங்கல. இப்ப ஆண்டவர் பாருங்க, படிப்படியா அவர்களுக்கும் புரிய வைக்கிறாரு. நான் பாரு, உங்களுக்காக மட்டும் இல்ல, அவங்களுக்காகவும் தான் அவங்களும் என் பிளான்ல இருக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி இவர்களை கொண்டே இந்த சீஷர்களை கொண்டுதான் என்ன பண்றாரு, மெல்ல மெல்லமா பேதுருலாம் என்ன பண்றாரு, புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஏற்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வேற ஒரு சப்ஜெக்ட். சரி, இப்ப பாருங்க, இப்ப நம்ம என்னத்தை குறிச்சு பார்த்துட்டு இருக்கிறோம்? விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல, பிரமாணம்னா ஒரு லா போல, இப்படி பண்ணா அப்படி நடக்குது இல்லையா? ஒரு பால போட்டா, செவுத்துல போட்டா திரும்ப நம்ம கிட்டே வருது. அப்படி போல ஒரு பிரமாணத்தை போல நம்ம செய்யும் பொழுது அது நமக்கு நடக்குது. அப்படி போல நம்ம நம்பும் பொழுது நமக்கு அது காரியமாக ஜெயமாக மாறுகிறது என்பதை குறித்ததான அந்த காரியத்தை நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப இவ கேக்குறான். உடனே சீஷர்கள் எல்லாம் தடை பண்றாங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. ஆண்டவர் சொல்றத வாசிங்க. அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல வென்றார். ஆமா, நான் காணாம போன அந்த ஆடுகளுக்கு, இஸ்ரவேல் ஆடுகளுக்கு தாமா வந்தேன், நான் உங்களுக்காக எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு அவர் சொல்றத பார்க்கிறோம். அப்ப அவ என்ன பண்றா, திரும்பவும் என்ன பண்றா, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவ விடாம என்ன பண்றா, ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறதை நம்ம பார்க்கிறோம். உடனே அவர் திரும்ப என்ன சொல்றாரு பாருங்களேன், வாசிங்களேன். 28 26. 20. அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். எப்படிப்பட்ட வார்த்தை பிறகு ஆண்டவர் சொல்றாரு, வா பிள்ளைகளுக்காக தான் வந்தேன். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற அந்த அவர்களை கானானியரை அவர்களை பார்த்து நாய்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். சரியா? அப்ப உடனே பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது என்ன இல்ல, அது எப்படிமா, அதெல்லாம் நல்லது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்ஷா இருக்கு வார்த்தை. ஆனா கூட இது பாருங்க, உடனே ஆண்டவர் மேல சிலர் ஆண்டவர் அறியாதவங்கள இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு பாருங்க, இப்படி எல்லாம் சொல்லலாமா அப்படின்வாங்க. அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன பண்றாரு தெரியுமா? அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அப்படி தூண்டி எடுக்கிறார், தட்டி எடுக்கிறார். அவளுக்குள்ள இருக்கிற அந்த எண்ணத்தை, அவளுக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை அப்படி எடுத்து விடுகிறார், வெளியில கொண்டு வராரு. அதே சமயத்துல இன்னொரு இடத்துலயும் காய் நகர்த்திட்டு இருக்கிறாரு சீஷர்களுக்கு. பார், நான் இவங்களுக்காகவும் தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கறதையும் காண்பிக்கிறாரு. அதனால இதெல்லாம் நம்ம அந்த சப்ஜெக்ட் குள்ள நம்ம போகல பாருங்க. அப்ப இப்படி சொன்ன உடனே அவ என்ன பண்றா, திரும்பவும் சொல்றா, ஆண்டவரே நீதான் ஆண்டவரே. ஆனா கூட மேஜையில இருக்கிற அந்த பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு போட்ட அந்த துணிக்கைகளை, அந்த துளிகளை கீழே மேஜைக்கடியில இருக்கிற நாய்க்குட்டிகள் அத எடுத்து சாப்பிடுமே, அதை தின்னுமே அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதுக்கு அந்த அடுத்த வசனத்தை வாசிங்க. 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். நீ உன் விசுவாசம் பெரியது. எல்லாரும் வாயில திறந்து சொல்லுங்க, உன் விசுவாசம் பெரியது. விசுவாசம் பெரியது. உன் விசுவாசம் பெரியது. அதுக்கு பாருங்க எத்தனை தடைகள். விசுவாசிக்கிறா, வந்த உடனே அவளுக்கு ஒண்ணும் நடக்கல. சீஷர்கள் தடை பண்றாங்க, அவளை அனுப்பி விடுங்க ஆண்டவரே. ஆண்டவர் திரும்ப வந்து கேக்குறா, உடனே இல்லமா அப்படின்னு ஒரு தடை வருகிறது. திரும்ப அடுத்து ஒரு தடை. ஆனா கூட அவ விடாம, இல்ல எனக்கு இது காரியம், இந்த என்னுடைய மகளுக்கு எனக்கு சுகம் வேண்டும், அந்த சுகம், அந்த துணிக்கை, அந்த காரியம் அது எனக்கு நடக்கணும்னு சொல்லி அவ தொடர்ந்து விசுவாசிச்சு, தொடர்ந்து பற்றி கொண்டு, தொடர்ந்து நம்பி, தொடர்ந்து அந்த தடைகளையும் தாண்டி அவ அஃபண்ட் ஆகல. இப்படி சொல்லிட்டாங்களே என்னைய, இப்படி இது பண்ணிட்டாங்களே, இப்படி எனக்குள்ள இதாயிடுச்சு, அப்படி அஃபண்ட் ஆகல. அஃபண்ட் ஆக கூடாது. அஃபண்ட்னா புரியுதா? எனக்கு இப்படி நான்லாம் தகுதியே இல்ல. யாராவது ஒருத்தங்க நம்மள திட்டுறதுக்குனே இருப்பாங்க, நம்மள காயப்பட்டு, நீ எல்லாம் என்ன பெரிய பரிசுத்த வாட்டி, நீ எல்லாம் என்னத்த பைபிள தூக்குற, நீ எல்லாம் என்ன ஜோம் பண்றனே அஃபண்ட் ஆயிக்க கூடாது. அஃபண்ட் ஆயிட்டு பைபிளே தொடாம ஜோமே பண்ணாம அப்படிலாம் இருக்கக்கூடாது. சொன்னா சொல்லிட்டு போ. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா கூட கர்த்தர் என் நல்லவர், என்ன மன்னிக்கிறார், நான் திரும்பவும் ஆண்டட்டும் இன்னும் நெருங்கி போவேன்னு சொல்லி நெருங்கி போகணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருங்கி 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 போறா. அவளுடைய எதிர்பார்ப்பு, அவளுடைய காரியங்கள், அவளுடைய எல்லாமே அப்படியே ஒரே குறிக்கோளா இருக்குது. எந்த தடையும் அவளை தடுத்து நிறுத்த முடியவில்லை. வந்த வேலைய ஆமா சரி பண்ணிட்டு தான் போகணும்னு அவளுக்குள்ள ஒரு வைராக்கியம். இன்னைக்கு என் பிள்ளை குணமாகணும், இன்னைக்கு என் பிள்ளை நாய்க்குட்டின்னு சொன்னா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல, சீஷர்கள் தடுத்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு என் மகளுக்கு ஒரு சுகம் உண்டாகணும்,
ஒரு பலன் உண்டாகணும், ஒரு விடுதலை உண்டாகணும், என்னுடைய சூழ்நிலை மாறணும், என்னுடைய காரியங்கள் மாறணும்னு சொல்லி அவளுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம் அந்த தடைகளை தாண்டி அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளும்படிக்கான காரியத்தை செய்தது. ஹalleluya, ஹalleluya. சொல்றாரு, விசுவாசம் பெரியது. விசுவாசம் பெரியது. நீ விசுவாசிக்கிற, நீ விசுவாசிச்ச, அதன்படி ஆக கடவுது. என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அப்ப பாருங்க, விசுவாசம் இங்க எப்படி ஆக்ட் ஆகுது? பிரமாணம் போல அவன் நினைக்கிறா, அவ விரும்புறா, அவ அணுகிறா, தடைகளை பார்த்து சோர்ந்து போயில, இது என்னோட சித்தம் இல்லையோ, நான் இப்படித்தான் இருக்கணும் போல இருக்கு, அதுதான் என் சித்தம் போல, அதெல்லாம் இல்ல அவளுக்குள்ள. வந்த தடைகளை பார்த்து நிறைய பேர் உடனே அப்படி நினைச்சிடுறோம். தடைகளை பார்த்த உடனே சோர்ந்து போய் ஒருவேளை அது இல்ல போல, இந்த சீச்சி இந்த பழம் புளிக்கும்ன்ற மாதிரி நிறைய பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு ராங் ஒப்பீனியன்ஸும் வந்துருது. சில காரியங்களுக்கு ஆண்டவர் நோ சொல்லுவார், அதை குறிச்சு நான் சொல்லல. ஆனா சில காரியம் எல்லாத்தையுமே அப்படி நினைச்சு கொள்ள கூடாது. தடைகள், அந்த காரியங்களை அவ பார்த்து சோர்ந்து போகாம என்ன பண்றா? தொடர்ந்து விசுவாசிச்சு அந்த விசுவாசம் ஒரு பிரமாணம் போல செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, விசுவாசம்னு வந்துட்டா ஆண்டவர் போய் இங்க கைய வைக்கவும் இல்ல, எதுவுமே பண்ணல, எதுவுமே தேவையில்லை. ஹalleluya, ஹalleluya. ஒரு காரியத்தை மட்டும் வாசிக்க போறோம். நல்லா இன்னைக்கு நான் இது ரொம்ப ஸ்லோவா தான் கொண்டு போக போறேன். விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வாரம். அதை புரிந்து கொண்டாதான் நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். அடுத்தது பாருங்க, லூக்கா 8வது அதிகாரம் 43 வாசிங்க. லூக்கா 8:43. அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடு உள்ளவளாய் இருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்து ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அடுத்த வசனம், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிட்டு. ஹalleluya. ஆமா, 12 வருஷம் பெரும்பாடு. எப்படி இருந்திருக்கும்? அப்படியே வாழ்ந்த சொன்னது போல அப்படியே வாழ்ந்துட்டு போயிருக்கலாம், அவ்வளவுதான். மேல என்ன பெருசா சுகத்தை பெற்று வாழ்ந்தது அப்படி இல்ல அவளுக்குள்ள. இனிமே நம்ம வாழ்க்கை மாறணும், இனியாவது சரியாகணும், அப்படிப்பட்ட எண்ணம், அந்த ஆசை தீர வரைக்கும் நமக்கு இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவர் வர்ற வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணங்கள், அப்படிப்பட்ட திட்டங்கள், தீர்மானங்கள், நம்ம குடும்பங்கள் மாறுகிறதை, நம் சூழ்நிலைகள் மாறுகிறதை, நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள் மாறுகிறதை, நம்ம சமுதாயம் மாறுகிறதை, நமக்குள்ள அந்த எண்ணங்கள் வந்துகிட்டே இருக்கணும். ஹalleluya. ஆமா, பாருங்க, ஒருவரா சொஸ்தமாக்கப்படாத அந்த ஸ்திரீ என்ன பண்றாளா? வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் உடனே என்ன ஆயிடுச்சா? பெரும்பாடு நின்று போயிடுச்சு. இதுல பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க. என்னில இருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது, ஆண்டவர் அதை கண்டுபிடிச்சு யார் என்னை தொட்டதுன்னு சீஷர்கள்லாம், என்ன ஆண்டவரே இவ்வளவு கூட்ட நெரிசல்ல உங்ககிட்ட யாரோ தொட்டாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு, 47 வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். ஆமா, அத சொல்லிடுதா. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, 46 வாசிச்சோம்னா, என்னிலிருந்து, ஆமா என்னை இப்ப நிறைய பேர் தொடுறாங்க, நிறைய பேர் நசுக்குறாங்க, எல்லாம் நிறைய காரியங்கள் நடக்குது, எனக்கு சூழ்ந்து இருக்கிறாங்கதான். ஆனா என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்ப பாருங்க, இவளுடைய தொடுதல் வித்தியாசமான தொடுதல். ஹalleluya, ஹalleluya. அந்த விசுவாசத்தோடு கூட தொடுறா. நிறைய ஜெபங்கள் நம்ம ஜெபிக்கிறோம், நிறைய துதிகள் செலுத்துறோம், ஆனா டிஃபரன்ஸ் இருக்கு. சிலர் அந்த நிறைய பேர், ஆண்டவரே எனக்கு இது சரியாகணும்பா, அது இது பண்ண, அந்த இது இல்ல. இதுல எப்படி இருக்குன்னா, அந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை தொடுகிறது வேற. ஹalleluya. உங்களுக்கு புரியுதா? எல்லாரும் ஜெபம் பண்றோம், எல்லாரும் நம்ம இது பண்றோம், ஆனா அந்த அந்த காரியம், அந்த டிஃபரன்ஸ் பாருங்க. அந்த விசுவாசம், அந்த காரியம், அந்த எண்ணம், அந்த 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 ஒரு இருக்கிறது, அத ஆண்டவர் பார்க்கிறார். அது வந்து அவருக்கு தெரியுது. நார்மலா இல்ல, இது நார்மலா தொட்டவங்க இல்ல,
எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டு போகுது. அப்படிப்பட்ட தொடுதலை ஒருத்தர் தொட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? Hallelujah. அப்ப ஆண்டவர் அவளை பார்த்து என்ன சொல்றாரு? வாசிங்க. அவர் அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ என்றார். ஆமென். ஹalleluya. விசுவாசம் உன்னை உன்னை ரட்சித்தது. எல்லாரும் சொல்லுங்க, அவ விசுவாசம் அவளை ரட்சித்தது. ரட்சித்தது. ஆ, ரொம்ப ரொம்ப பாருங்க, ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றது. இது வேணா பலருக்கும் புரியறது இல்ல. நம்ம விசுவாசிக்கணுமா? நம்ம விசுவாசிச்சு என்ன ஆக போகுது? அவரு பார்த்து நினைச்சாதானே. அதோடயே நின்னுறோம். அவரு நினைக்கணும் சரிதான். ஆனா நீங்களும் நினைக்கணும், நானும் நினைக்கணும். ஹalleluya. நம்ம குடும்பம் மாறணும்னு நம்ம நினைக்கணும். Hallelujah. நம்ம வாழ்க்கை மாறணும்னு நம்ம நினைக்கணும். நம்ம வியாதி மாறணும்னு நம்மளும் நினைக்கணும். நம்ம பிரச்சனை மாறணும், போராட்டம் மாறணும்னு நம்மளும் நினைக்கணும். அவன் எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் மேல இருக்கிறவன் கண்ணு அசைச்சாதானன்ற மாதிரி நம்ம இருக்க கூடாது. புரியுதா உங்களுக்கு? நம்மளும் நினைக்கணும். நம்மளும் நினைச்சா இது எப்படின்னா பார்ட்னர்ஷிப். புரியுதா? கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஏதோ ஒருத்தர் விளையாடிட்டு போறது கிடையாது. இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். அவரு கரத்தோடு சேர்ந்து நம்மளும் கரம் பிடித்து நடக்கிறதான ஒரு பார்ட்னர்ஷிப். அதனாலதான் திருமணத்தையும் ஆண்டவரோடு இருக்கிற நமக்கு இருக்கிற உறவையும் ஆண்டவர் அடிக்கடி ஒப்பிட்டு பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். எல்லாரும் சொல்லுங்க, இட்ஸ் அ பார்ட்னர்ஷிப். It's a partnership. பார்ட்னர்ஷிப் நமக்கு புரியறது இல்ல. நாமளும் நினைக்கணும். அப்ப பாருங்க, உண்மைதான். அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனாலதான் அற்புதம் நடந்தது. உண்மை, மறுக்க முடியாது. இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டிருக்கிறார். உண்மை. இயேசுவின் வஸ்திரத்தை அவள் தொட்டிருக்கிறார். உண்மை. அவர் தேவ குமாரன். ஆமா, உண்மை. இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்ல அப்படிங்கிறதுக்கு வஸ்திரத்தை தொட்டிருக்கிறா. அவர் தேவகுமாரன். அந்த நாட்கள்ல எல்லாம் செஞ்சாரு. அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் வந்தாரு. அப்படி இப்படி நிறைய நம்ம நினைக்கிறோம். இதுல எங்க இருக்குது விசுவாசம்? ஆனா ஆண்டவர் இங்க அழகா அதுக்குதான் நமக்கு காண்பிக்கிறார். எதை பிரதானப்படுத்தி காண்பிக்கிறார்? விசுவாசம். விசுவாசத்தை. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இதுதான் ஒரு கிரேட் ரெவலேஷன். இத நம்ம புரிந்து கொள்ளணும். ஹalleluya. ஆமா, நம்ம எல்லா காரியத்துக்குமே நம்ம இதை அப்ளை பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒருவேளை ஒரு வியாதியா அப்படின்னா, சுகம் கர்த்தருடைய சித்தம். எத்தனை பேர் நம்புறீங்க? சுகத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஆமா, அத நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த வியாதியை தந்திருக்கிறார், எனக்கு இதை வைத்திருக்கிறார். இது எனக்கு இருந்தாதான் நான் சரியா இருப்பேன். இது இல்லைன்னா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். இது இல்லைன்னா என் வாழ்க்கையில நான் ஒழுக்கமா இருக்க மாட்டேன். அப்படி இப்படி நம்ம என்ன பண்ணக்கூடாது. நான் பேசுறதுல நல்லா கேக்குதா? கேக்குது பிரித்தி? இது இல்லைன்னா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் தேவையற்ற வார்த்தை. அப்கோர்ஸ் ஆண்டவர் அறியாம நமக்கு எந்த வியாதியும் வராது. அவர் அனுமதி இல்லாமல் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ரிலாக்ஸ். அத குறிச்செல்லாம் நான் எதுவும் சொல்லல. அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். கர்த்தர் அனுமதிக்கிறீங்கள். அவருக்கு தெரியாம, அவர் அனுமதிக்காம நம்மள எதுவும் தொற்ற முடியாது. ஆனா இதைவே நம்ம வச்சுட்டு, நான் இது இருந்தாதான் சரியா இருப்பேன், எனக்கெல்லாம் இது கொடுத்தது சரிதான், என்னெல்லாம் இப்படி இந்த வைக்க வேண்டிய இடத்துலதான் ஆண்டவர், இல்லைன்னா நான் ஒழுங்கா இருக்க மாட்டேன், இப்படி எல்லாம் நம்ம சொல்ல, இதெல்லாம் ஒரு தடை. நம் சுகத்தை பெற்றுக்கொள்ள, நம்ம குடும்பம் மாற, இதெல்லாம் நமக்கு எப்படி ஆகி போயிரும்? ஒரு தடையா இருக்கும். நம்ம பங்குன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம இந்த மாதிரியான லூஸ் டாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஹல்லேலூயா. அப்புறம் ஏன் ஆண்டவர் கொடுத்த நிறைய பேர் இப்படிப்பட்ட காரியம், அப்புறம் ஏன் ஆண்டவர் கொடுத்த வியாதி தானே வச்சுக்க வேண்டியதானே, ஏன் டாக்டர் கிட்ட போறோமா போலியா? ஏன் போறோம்? ஆண்டவர் கொடுத்த வியாதி வச்சுக்க வேண்டியதானே. எதுக்கு போய் தேவையெல்லாம் போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு வரீங்க? புரியுதா உங்களுக்கு எவ்வளவு தூரம் பண்றோன்னு? வச்சுக்க வேண்டியதானே. ஃபர்ஸ்ட் அதுல நம்ம ஒரு கிளாரிட்டி நமக்கு புரிஞ்சுக்கணும். அனுமதிக்காம எதுவும் நடக்காது. ஆனா கூட ஒருவேளை என்ன காரியமா இருந்தாலும் சரி, சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். சுகத்தை கொடுக்க நமக்கு விரும்புகிறார். நம்ம குடும்ப சூழ்நிலைகள், நம்ம காரியங்கள் எல்லாம் மாறுவதை கர்த்தர் விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம
புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நம்ம ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நம்ம முடிக்கலாம். நான் பாருங்க, ஒரு காரியம் தான் இன்னைக்கு விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல ஆக்ட் ஆகுது. இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதோட கூட தான் இன்னைக்கு நம்ம நிறுத்துறோம். ஒரே ஒரு காரியம், இதுல இவ சுகத்தை பெற்றுக்கொண்டா ரொம்ப பிராக்டிக்கலா தான் நான் இந்த காரியத்தை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிடம் பாருங்க, நல்லா கவனிங்க. இவ என்ன நினைச்சா, நான் போய் இயேசுவ வஸ்திரத்தின் ஓரத்தை நானு தொடணும், தொட்ட உடனே சுகமாயிருவேன் அப்படின்னு நினைச்சா. பாருங்க, இயேசு நம்மள தொட்டு சுகமாகணும்னு நம்ம நினைக்கலாம். நம்ம அவரை போய் தொட்டா சுகமாகணும்னு நம்ம நினைக்கலாம். எப்படி வேணாலும் நம்ம நினைக்கலாம். ஹalleluya, இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமா, எப்படி வேணாலும் நம்ம யோசிக்கலாம், நம்ம நினைக்கலாம். பாருங்க, ஆனா நல்லா கவனிச்சுக்கோங்க, எப்படினாலும் சுகம் கிடைச்சிரும். நிறைய பேருக்கு இன்னும் சில காரியங்கள்ல மாற்றம் வராம இருக்கிறதுக்கு, அல்லது இன்னும் சுகமோ மற்ற காரியங்களோ பிரச்சனையோ ஒரு பாவத்துல இருந்து ஒரு விடுதலையோ, என்னால இந்த அடிமைத்தனத்துல இருந்து மீள முடியல அப்படின்னா நினைக்கிறதுக்குலாம் என்ன காரணம், நம்மளா ஒண்ணு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம். நம்மளா இப்படி நடந்தாதான், அப்படி நடந்தாதான், இப்படி செய்தாதான், அப்படி நடந்தாதான் அப்படின்னு சொல்லி அந்த காரியம் நமக்கு நடப்பதற்கு, அந்த சூழ்நிலை சரியாவதற்கு, இந்த மனிதர்கள்லாம் மாறத்துக்குலாம் இப்படி நடக்கணும், இப்படி எல்லாம் நடந்தா, இப்படி ஏதாவது ஒண்ணு, இந்த வியாதி எனக்கு போகணும்னா நான் இவ்வளவு இதெல்லாம் பண்ணணும், இப்படி எதையாவது ஒண்ணு நாம காம்ப்ளிகேட்டடா நம்ம நினைக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? நான் சொல்ல புரியும் உங்களுக்கு. பாருங்க, ஒரே ஒரு வார்த்தையோட நான் முடிக்க போறேன். விசுவாசத்தின் ஸ்டாண்டர்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். ஹalleluya. 7 மலை ஏறி 1000 படிக்கட்டை ஏறி நான் இப்படி பண்ணா எனக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும், இப்படி செய்தா எனக்கு ஒரு பரிகாரம் கிடைக்கும், அப்படி போல காரியத்தை நம்ம நினைச்சிக்க கூடாது. ஹalleluya, ஹalleluya. ஒரு வார்த்தை சொன்னா போதும் எனக்கு காரியம் சுகமாயிரும். அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் சூழ்நிலை மாறி போயிரும். அவரு பார்வைப்பட்டா போதும் எல்லா காரியமும் மாறி போயிரும். நான் இப்படின்னு போய் ஆண்டவரேன்னு சொன்னா போதும் என் பிரச்சனை மாறி போயிரும். அப்பான்னு கூப்பிட்டா போதும் எனக்கு ஒரு விடுதலை வந்துரும். அவர் என்னை இப்படின்னு பார்த்தா போதும். அப்படி போல நம்ம என்ன பண்ணணும், காரியங்கள் மாற, சூழ்நிலைகள் மாற, இவ்வளவு காரியம் நடந்தா போதும். அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள் இன்னும் மாறாமல் இருப்பதற்கு காரணம் நம்மளுடைய நினைவுகள். நான் போய் இப்படி பண்ணாதான் ஒரு வேலை நடக்கும், நான் இதை செய்தாதான் நடக்கும்னு சொல்லி நாமளே சில காரியங்கள், சில தடைகளை நம்ம வச்சிட்டு இருக்கிறோம். ஈஸியாக்குங்க. கர்த்தர் நினைச்சா என் தேவம் இயேசு எதையாகிலும் எப்படியும் அவர் செய்ய வல்லவர். Make it easy, make it simple. Hallelujah. Hallelujah. Just believe. இந்த காரியத்தை சொல்லி முடிங்க. உங்க கடினமான சூழ்நிலையில எல்லாரும் சொல்லுங்க, just believe. எல்லாரும் சொல்லுங்க, just believe. உங்க பலவீன நேரத்துல எல்லாரும் சொல்லுங்க, just believe. Just believe. உங்க போராட்டத்தின் நேரத்துல எல்லாரும் சொல்லுங்களேன், Just believe. just believe. உங்களுடைய பயங்கரமான மோசமான எதிரிகள், அழிக்க நினைக்கிற சத்துருக்கள், அந்த சூழ்நிலையின் மத்தியில எல்லாரும் சொல்லுங்க, Just believe. ஹalleluya. Hallelujah. எப்படி வேணாலும் செய்ய முடியும். அவர் தொட்டாலும் சரி, நான் தொட்டா சரி, வார்த்தை அனுப்புனா எப்படியோ செஞ்சிருவார். ஹalleluya, ஹalleluya. Hallelujah. விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல ஆக்ட் ஆகுது. நீங்க எப்படி நினைக்கிறீங்களோ அப்படி எல்லாம் செஞ்சிருவாரு. அதனால நான் என்ன சொல்லுவேன், எப்படி வேணாலும் செஞ்சிருவீங்க ஆண்டவரே. ஈஸியான மெத்தட்ஸ கொண்டு வந்துருங்க. ஈஸி, இப்படி செஞ்சிருவாரு, அப்படி எப்படியோ செஞ்சிருவார். ஹalleluya. திரும்ப அடுத்த வாரம். ஆமா, இன்னைக்கு இந்த காரியத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ரொம்ப அழகா நம்ம படிப்படியா இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நமக்கு போதுமானவர். ஹalleluya. ஆமென். Hallelujah.